பொதுவாகவே அஷ்டமி அப்படின்னு சொன்னாலே எல்லாத்துக்குமே ஞாபகம் வர்றது பைரவர் வழிபாட்டிற்குரிய ஒரு நாளாக இருக்குது. ஒவ்வொரு மாதமே வளர்பிறை மற்றும் தேய்பிறை என இரு அஷ்டமிகள் வருவது இருக்குது. அப்படி இந்த மாதத்தில் வரக்கூடிய அஷ்டமி எந்தளவு ஒரு சிறப்பு வாய்ந்தது, இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய அஷ்டமி எந்தளவு ஒரு முக்கியத்துவம் பெறுகிறது, இதில் வளர்பிறையில் வருவதை துர்காஷ்டமி அப்படின்னும் தேய்பிறை நாளில் வருவதை காலாஷ்டமி அப்படின்னு சொல்கிறது நம்ம இருக்குது. இந்த நாளில் விரதம் இருந்து வழிபட்டால் மகிழ்ச்சி, செல்வம், செழிப்பு, வெற்றி இது எல்லாத்தையுமே உங்களை தேடி வரும். அப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே தீர வேணும் அப்படிங்கிறவங்க தேய்பிறை அஷ்டமிலும், வாழ்க்கையில் முன்னேற்றம் வளர்ச்சி வேணும் அப்படிங்கிறவங்க வளர்பிறை அஷ்டமிலும் விரதம் இருந்து வழிபடுவது மிகுமையான ஒரு பலன்களை கொடுக்கும். நீங்கள் இந்த அஷ்டமி நாளில் எந்த முறையில் வழிபாடுகள் செய்வீங்க, அதே நேரத்தில் நீங்கள் இந்த டைமில் என்னென்ன முக்கியமான விஷயங்கள்லாம் செய்வீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள். இது பார்த்திங்களா, ஒரு மாதத்தில் 2 அஷ்டமி திதிகள் வருது. தேய்பிறை அஷ்டமியில் கால பைரவரை வழிபடுவது போல் வளர்பிறை அஷ்டமிலையும் துர்க்கை அம்மனை வழிபடுவது ரொம்ப சிறப்பு. வளர்பிறை அஷ்டமியில் துர்க்கையை வேண்டி விரதம் இருந்து வழிபட்டாலே துர்க்கையின் அருளோட அதிர்ஷ்டமும் உங்களுக்கு அதிகரிக்கும். அதே நேரத்தில் இந்த அஷ்டமி திதியானது சித்திரை தேய்பிறை அஷ்டமி திதியில் விரதம் இருந்து நீங்கள் கால பைரவரை வழிபட்டாலே வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீமைகள், தடைகள் அனைத்துமே விலகும். மன நிம்மதி, மனதில் அமைதி, தைரியம், வெற்றி, அதிர்ஷ்டம், வளம் இது எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு வழிபாடாக இருக்குது. அப்படிப்பட்ட இந்த அற்புதம் நிறைந்த இந்த நாளில் நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத குறித்து நம்ம விரிவாக பார்க்கலாம். அதே நேரத்தில் தமிழ் கலாச்சாரம், ஜோதிடத்தின் சாஸ்திரத்தில் அஷ்டமி திதி அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியம் வாய்ந்த ஒரு நாளாக இருந்தால் கூட பொதுவாகவே இதில் சுபகாரியத்திற்கு இது செய்ய தவிர்க்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. ஆனால் பார்த்திங்களா, இந்த நாளில் நம்ம இறை வழிபாட்டிற்கு அப்படின்னா ரொம்ப ரொம்ப உகந்த ஒரு நாளாக இருக்குது. அதுலேயுமே இந்த சித்திரை மாதம் வரக்கூடிய இந்த அற்புதம் நிறைந்த இந்த அஷ்டமியானது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த அஷ்டமியாக இருக்குது. மே 9, 2026 சனிக்கிழமை இன்னைக்கு இந்த அஷ்டமி திதியானது தேய்பிறை அஷ்டமியானது அமைஞ்சிருக்கு. இந்த நாளில் பைரவர் வழிபாடு மற்றும் அம்மன் வழிபாடு ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். இந்த பார்த்திங்களா சித்திரை 26 பராபவ வருடமாக அமைஞ்சிருக்கு. மே 9 மதியம் 2 மணி 3 மணி முதல் மே 10 மதியம் 3-6 மணி வரைக்குமே இந்த அஷ்டமி திதியானது இருக்குது. இந்த திதியில் நீங்கள் கண்டிப்பாக இறை வழிபாடுகள் உங்களுடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த வழிபாடாக இருக்கும். இது தேய்பிறை அப்படின்னாலே அனைத்து விதமான கஷ்டங்களுமே தீர்ந்துவிடும் இந்த நாளில் வழிபட்டிங்க அப்படின்னா. தேய்பிறை அஷ்டமி அப்படிங்கிறது காலபைரவருக்கு உகந்த ஒரு நாளாக இருக்குது. அன்று மாலை நேரத்தில் பைரவருக்கு மிளகு தீபம் ஏற்றி வழிபட்டாலே வாழ்க்கை வளமாகும். அடுத்ததாக அஷ்டமி திதி துர்க்கை அம்மனுக்கு ரொம்ப உகந்த நாளாக இருக்குது. அம்மன் கோவில்களில் சிறப்பு பூஜைகள் நடக்கும். அந்த பூஜையில் கலந்து கொண்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அதே நேரத்தில் இந்த டைமில் என்ன செய்யலாம் அப்படின்னா, தடைகள் நீங்க, கடன் தொல்லைகள் தீர பைரவர் வழிபாடு இந்த அஷ்டமி நாளில் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. குறிப்பாகவே அஷ்டமி மற்றும் நவமி திதியில் புதிய சுபகாரியங்களை தொடங்குறதோ முக்கியமாக முன்னோர்களோட வழக்கமாக இருக்குது. அதே நேரத்தில் தொடங்கவே கூடாது அன்றைய நாளில். இந்த அஷ்டமியானது ரொம்ப ரொம்ப முக்கியம் வாய்ந்த ஒரு அஷ்டமியாக இருக்கிறதுனால இந்த நாளில் வழிபாடுகள் செய்வது உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு திருப்பத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு வாழ்க்கையாக உங்களுடைய வாழ்க்கையில் மாறணும் அப்படின்னு நினச்சிங்களா, இந்த அஷ்டமி நாளில் இந்த முறையில் நீங்கள் தீபத்தை ஏற்றி வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் காணலாம். பொதுவாகவே அஷ்டமி அப்படின்னாலே பைரவர் வழிபாட்டிற்குரிய ஒரு நாளாக இருக்குது. ஒவ்வொரு மாதமே வளர்பிறை மற்றும் தேய்பிறை என 2 அஷ்டமிகள் வருது இருக்குது. இதில் வளர்பிறையில் வருவதை துர்காஷ்டமம் அப்படின்னும் தேய்பிறையில் வருவதை காலாஷ்டமி அப்படின்னும் சொல்கிறது இருக்குது. இந்த நாளில் விரதம் இருந்து வழிபட்டாலே நம்மளுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம், நல்ல ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தும். இப்படிப்பட்ட இந்த அற்புதம் நிறைந்த நாளில் நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம். பொதுவாகவே அஷ்டமி திதி அப்படிங்கிறது பைரவர் வழிபாட்டிற்கு உரிய ஒரு நாளாக இருக்குது. சிவபெருமானின் உக்கிர வடிவமான பைரவரை அஷ்டமி நாளில் நம்ம வழிபடுவதனால கடன் தொல்லை, பயம், பகை, பில்லி சூனியம் போன்ற பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே விடுபட முடியும். மாதத்திற்கு 2 முறை அஷ்டமி திதி வந்தால் கூட இந்த தேய்பிறையில் வரக்கூடிய அஷ்டமி
காலப்பைரவருக்கு விரதம் இருந்தோம் மனதார பக்தியோடு வழிபட்டோம் அப்படின்னா பல ஆபத்துக்கள் நமக்கு வருவதை குறிக்கும். அதே நேரத்தில் துன்பங்கள் இது எல்லாத்துலேயுமே இருந்தோம் நம்மை விடுவித்து அவர் நம்மை பாதுகாப்பார் அப்படிங்கிறது பக்தர்களோட ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்குது. தேய்பிறை அஷ்டமி அப்படிங்கிறது காலபைரவரை வழிபடுவதற்கு ரொம்பவும் சக்தி வாய்ந்த ஒரு நாளாக இருக்குது. இது சிவபெருமானின் அவதாரமான காலபைரவர் காலத்தின் தெய்வமாக இருக்கிறாரு. அதனால் ஒவ்வொரு மாதமே வரக்கூடிய தேய்பிறையில் வரக்கூடிய 8வது திதியான தேய்பிறை அஷ்டமியில் காலபைரவரை முறையாக வழிபட்டாலே தங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான துன்பங்கள் கஷ்டங்கள்லேருந்து கண்டிப்பாக விடுபட முடியும். இது பார்த்திங்களா ரொம்பவும் இந்த தமிழ் ஆண்டுகளில் நிறைவான ஆண்டாக வரக்கூடிய இந்த பங்குனி மாதம் முடிந்து இந்த சித்திரை மாதமானது பிறந்திருக்கு. இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய அஷ்டமி ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அஷ்டமியாக இந்த அஷ்டமியானது இருக்குது. அதுலேயும் பார்த்திங்களா புராணங்களின்படி பிரம்மாவின் செயல்களால் கோபமடைந்து சிவபெருமான் தீமைகளை அழிக்க எடுத்த அவதாரமே இந்த காலபைரவரோட அவதாரம். ஸோ அப்படிப்பட்ட இந்த தேய்பிறை அஷ்டமி அனைத்து மாதங்களில் வந்தால் கூட இந்த மாதம் வருவது கூடுதலான ஒரு சிறப்பை கொடுக்குது. அதுலேயும் பார்த்திங்களா இது பரபவ ஆண்டில் வரக்கூடிய இந்த நாள் ரொம்ப முக்கியத்துவம் ஒரு வாய்ந்த நாளாக இருக்குது. இந்த நாளில் சிவபெருமானின் அம்சமான காலபைரவரை வழிபட்டாலே மனதில் இருக்கக்கூடிய பயம் நீங்கும், துன்பங்கள் நீங்கும், தைரியம் நம்மளுக்குள்ள அதிகரிக்கும், செல்வ வளம் பெருகும் என்பது காலங்காலமாகவே இருந்துட்டு வர ஒரு முக்கியமான விஷயமாகவும் இருக்குது. வாழ்க்கையில் மகிழ்ச்சி வெற்றி இது எல்லாமே கிடைக்க வேணும் அப்படின்னா இந்த முறையில் நீங்கள் வழிபடலாம். மேலுமே தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கு அதிகாலையில் எழுந்து குளிச்சுட்டுங்க அடுத்ததாக காலபைரவரை வழிபட வேணும். அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய சிவ வடிவங்களை நீங்கள் வழிபடலாம். இந்த நாளில் நம்ம முக்கியமாக காலபைரவரோட கதைகளை கேட்கறது, சிவன் மந்திரங்களை உச்சரிப்பது இதெல்லாம் ரொம்ப நல்லது. இந்த நாளில் பார்த்திங்களா மாலையில் காலபைரவர் கோவிலுக்கு போயிட்டு வழிபடுறது நல்லது. இந்த நாளில் முன்னோர்களோட ஆசையை பெறுவதற்காக தர்ப்பணம் கூட செய்யலாம். அதே நேரத்தில் பிராமணர்கள் ஏழைகளுக்கு இந்த அஷ்டமி நாளில் நீங்கள் தானம் செய்கிறது ரொம்ப ரொம்ப முன்னேற்றத்தை கொடுக்கும். அதே மாதிரி நாய்களுக்கு காலபைரவனின் வாகமான நாய்களுக்கு பால் அல்லது உணவு கொடுக்கறது நல்லது. காலபைரவருக்கு தேங்காய் தீபம் ஏற்றி தயிர் சாதம் மிளகு வடை நைவேத்தியமாக செய்து வழிபடுவதனால உங்களுடைய முயற்சிகளில் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். அதே மாதிரி காலதாமதம் உங்களுடைய முயற்சியில் காலதாமதம் ஏற்பட்டு கொண்டே இருக்கா அது எல்லாமே நீங்கும். தடைகள் அனைத்துமே நீங்கி வெற்றி நல்ல கிடைக்கும். ஜாதகத்தில் ராகு கேது தோஷம் இருக்கிறவங்க, செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்க இது எல்லாருமே காலத்தினால் ஏற்படக்கூடிய தாமதங்களை நீக்க இந்த நாளில் பைரவரை வழிபடுவது சிறந்த ஒரு பரிகாரமாக இருக்குது. 4 புறமும் தீபம் கொண்ட சௌமக விளக்கில் நல்லெண்ணெய் ஏற்றி பைரவருக்கு செவ்வரளி மலர் சாத்தி வழிபட்டிங்க அப்படின்னா நீங்கள் நினைத்தது எல்லாமே நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு வழிபாடாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த நேரத்தில் அதாவது சிறந்த நேரம் அஷ்டமிக்கு சிறந்த நேரம்னு பார்த்தோமா மாலை 6 மணி முதல் 7 மணி வரைக்கும் அல்லது ராகு காலத்தில் தான் நீங்கள் செய்கிறது வழிபாடுகள் ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த தீபம் ஏற்றக்கூடிய வகைன்னு பார்த்தோமா எலுமிச்சம்பழ மூடி தேங்காய் ஓடு அல்லது மண் அகல் விளக்கில் நீங்கள் பார்த்தீங்களா 5, 3, 5, 8 தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம். எண்ணெய் நல்லெண்ணெய் அல்லது வேப்ப எண்ணெய் ரொம்ப சிறந்தது. வழிபாடு பார்த்தோமா சிறப்பு நிற அரளி மலர்கள் வாசனை திரவியங்கள் சாற்றி ஹோம் கிரீம் மகா பைரவராய நமக அப்படிங்கிற மந்திரத்தை நீங்கள் சொல்லி உச்சரிக்கிறது ரொம்ப நல்லது. இதை தொடர்ந்து 6 தேய்பிறை அஷ்டமிகள் வழிபடுவது மிகவும் ஒரு சிறப்பான பலன்களை உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்தது எல்லாமே நடக்க இந்த அற்புதமான வழிபாடு ரொம்ப உகந்ததாக இருக்கும். ஸ்ரீ பைரவருக்கு பௌர்ணமிக்கு அடுத்து வரக்கூடிய தேய்பிறை அஷ்டமியில் பஞ்சதீபம் ஏற்றி வழிபட்டாலே காலத்தினால் தீர்க்க முடியாத தொல்லைகள் அனைத்துமே நீங்கி நல்லருள் கிடைக்கும். அதாவது பஞ்சதீப எண்ணெய் அப்படின்னா என்ன? இலுப்பை எண்ணெய், விளக்கு எண்ணெய், தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், பசுனை இதை எல்லாத்தையுமே எடுத்துக்கோங்க. தனித்தனியாக தீபமாக அகல் விளக்கில் ஏற்றுங்க. ஒன்றிலிருந்து ஒன்றை ஏற்றாமல் தனித்தனியாக தீபமாக ஏற்றி வழிபட்டீங்க அப்படின்னா நீங்கள் நினைச்ச காரியங்கள் எல்லாமே நிறைவேறும். 6 தேய்பிறை அஷ்டமி நாளில் நீங்கள் பைரவரை இந்த சிவப்பு நிற பூக்க அரளியால் வழிபட்டீங்க அப்படின்னா நல்ல மக்கள் செல்வங்களை பெறலாம். அதே நேரத்தில் நீங்கள் நினைத்தது எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். காலபைரவரை ஒவ்வொரு அஷ்டமியிலும் வணங்கி வழிபடுவது ரொம்பவே விசேஷம். பைரவ வழிபாடு செய்வதும் பைரவர் அஷ்டகம் சொல்லி வணங்குவதும் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். பைரவருக்கு வடை மாலை சாற்றி நீங்கள் வேண்டிக் கொள்ளலாம். அதே நேரத்தில் தெரு நாய்களுக்கு உணவளிப்பதும் பிஸ்கட் கொடுப்பதும் உங்களுக்கு எதிர்ப்புகளை எல்லாம்
எல்லாமே தவிடுபொடியாக்கும். துஷ்ட சக்திகள் நம்மை நெருங்க விடாமல் பைரவர் காத்தருள்வார். பைரவ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப வலிமையான வழிபாடுகளில் ஒன்றா இருக்குது. கலியுகத்துக்கு காலபைரவர் அப்படிங்கிற சொல்லுமே இருக்குது. பைரவரை அஷ்டமி வழிபடுவாங்க பக்தர்கள். குறிப்பாகவே தேய்பிறை அஷ்டமியில் பைரவர் வழிபாடு செய்வது கூடுதலான ஒரு பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். மேலுமே உங்களுடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகள், பல போராட்டங்கள் இது எல்லாமே நீங்க வேணும் அப்படின்னா இந்த அற்புதம் நிறைந்த இந்த தேய்பிறை அஷ்டமி நாளில் இந்த முறையில் நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வாக இது அமையும். என்ன நேயர்களே, இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய இந்த தேய்பிறை அஷ்டமியில் இதை செஞ்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களால் காண முடியும். சித்திரை 26 மே மாதம் 9ஆம் தேதி வரக்கூடிய இந்த அஷ்டமியானது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு இந்த அஷ்டமியாக இருக்குது. இந்த நாளில் கண்டிப்பாக பைரவர் வழிபாடு செய்யுங்க. நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களால் காண முடியும். காலத்தினால தீர்க்க முடியாத பிரச்சனைகள் அனைத்துமே காலபைரவர் நீக்குவார். மேலுமே முழு நம்பிக்கையோடு இதை செய்யுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை காண்பீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பாருங்கள் பெல் பட்டன் இருக்கும், அதையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு புது புது வீடியோஸுமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக அதாவது சந்தேகங்கள் இருக்குது, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய தனிப்பட்ட வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்குது, அதற்கெல்லாம் தீர்வு வேணும் அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கும் கீழே பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த ஜோதிடருக்கு கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வாகவும் நல்ல ஒரு பரிகாரமாகவும் இது அமையும். உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த அஷ்டமி நாளில் நீங்கள் என்ன வழிபாடுகள்லாம் செய்வீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் இந்த பதிவை ஷேர் பண்ணிவிடுங்க. அவங்களுக்குமே ரொம்ப யூஸ் ஆகட்டும். ஆல் வியூவர்ஸ், தேங்க்யூ.